சொல்லுமா. என்ன தம்பி ஜெயிச்சிட்டல? இல்லம்மா. என்ன சொல்ற குரு? இல்லம்மா, நான் ஜெயிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஏற்கனவே வாங்கின 24 மெடலோட இன்னொரு மெடல் சேர்த்து 25 வீட்டுல இருந்திருக்கும். ஆனா நான் ஜெயிக்காம விட்டு கொடுத்ததுனால ஒரு குடும்பமே நல்லா இருக்குமா? தளபதி 4ஆம் தேதி நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஏன் தெரியுமா? ரிசல்ட்ஸ் வருது இல்ல. அண்ணா எப்படியாவது ஜெயிச்சிடணும். எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகல, ரிசல்ட்ன்றாங்க. முக ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவாப்ல. நீங்க வேணா பாருங்க, சேலஞ்ச் வைக்கிறீங்களா என்கிட்ட? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். உனைய நம்பி பெரிய பெரிய இடத்துல எல்லாம் வாலாட்டி வச்சிருக்கேன். ரொம்ப ஓவரா வேற பேசிட்டேன். எப்படியாவது வந்துடணும். இந்த ஆட்சிக்கு அவன் வந்துட்டான்னா நான் ஒரு காதை அறுத்துறேன். உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஓகே, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விருதை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? நம்ம எடப்பாடி பழனிசாமியா கூப்பிடுறோம் 10 தோல்வி பழனிசாமின்னு. அது மாதிரி இந்த அக்கா 6 தோல்வி தமிழிசை அக்கா இருக்காங்க. நானே பெற்றுக்கொள்கிறேன். That is sportiveness. Thank you ma'am. Thank you so much. அவங்களும் எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. தென் மாவட்டங்கள்ல இருந்து வட மாவட்டங்கள் வரைக்கும் எம்எல்ஏ எம்பி ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் நம்மள வந்து வெற்றி பெற வைப்பாங்களான்னு. ஆனா எந்த இடத்துலயும் இது வரைக்கும் அக்கா அவர்கள் வெற்றி பெற்றதே கிடையாது. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. ஸ்கூல் லெவல்லயே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, யாரு ஆட்சியில தெரியுமாங்க டிராப் அவுட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா 2017-12 நம்மளுடைய அண்ணன் செங்கோட்டையனுடைய ஆட்சியில் தான் இருந்திருக்கு. அது ஏற்கனவே தரவுகளும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? 16% இருந்திருக்கு, இப்ப 7.7. இது அவங்க பேசின பேச்சு என்பது 4 மாசத்துக்கு முன்பாக ஒரு பத்திரிகையில் வந்துச்சு. ஏற்கனவே நம்ம ரீபட்டல் கொடுத்துருக்கோம், நம்ம அதுக்கான விளக்கமும் கொடுத்துரும். ஸோ அவர் பழைய செய்தியை வச்சுட்டு சொல்றாரு, கொஞ்சம் அவர் அப்டேட் ஆகணும். தளபதி ஜெயிக்கணும்னா எங்க தளபதிக்காக எங்க உயிரை நாங்க கொடுப்போம். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? தளபதி ஜெயிக்கணும்னா எங்க தளபதிக்காக எங்க உயிரை நாங்க கொடுப்போம். ஆனா வந்து ஸ்டாலின் வந்ததுல இருந்து நாங்க போய் ஒரு ரேஷன் கார்டு பதிவு பண்ணா அத்தாசி கேக்குறாங்க. என் தளபதி வராருன்னா இப்படி போய் நின்னாலே எங்களுக்கு எல்லாம் கொடுக்கறாங்க. என் தளபதி வராருன்னா இப்படி போய் நின்னாலே எங்களுக்கு எல்லாம் கொடுக்கறாங்க. என் தளபதி வராருன்னா இப்படி போய் நின்னாலே எங்களுக்கு எல்லாம் கொடுக்கறாங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஏன்னா என் தலைவர் எங்க தளபதி, என்னைக்கு எங்க தளபதி முன்னணிக்கணும், நாங்க ஜெயிக்கணும். எங்க தளபதிக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். போய் சாம்பார் சோறு தின்னு போ. எங்க தளபதி வாழ்க்கை, எங்க தளபதி வாழ்க்கை, எங்க தளபதி வந்து இடிச்சேன்னு வச்சுக்கேன், குடிச்சல கொப்பளிச்சிருவாரு. கூட்டுப்படா. சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி, கருணாநிதி இந்த தொகுதி திமுக கோட்டைன்னாங்க. அதுல ஓட்ட இல்ல, அதை அடிச்சு தூள் தூளாக்கி கப்பு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். முதல்ல ஓடி போனவன் பொண்டாட்டி கண்டு போடுறா. என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? தேர்தல் முன்னாடி சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வெற்றி 40,000 ஓட்டு வித்தியாசத்துல அருள் பிரகாசம் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்களை வீழ்த்தி சட்டமன்ற உறுப்பினரானார். நான் யாருன்னு தனக்கே தெரியாம சில ஜென்மங்கள் ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பொதுவா அல்லக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அல்லக்கை தான் இவன். சமீபத்துல நம்ம டிவிகே நண்பர்கள் கொடைக்கானல்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஏயா சும்மா இது வந்து IPC 268 கீழ அனாயன்ஸ் டு தி பப்ளிக் இஸ் a public nuisance. இது ஒரு அஃபென்ஸ் அப்படின்ற புரிதல் கூட இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். இதை எதிர்த்து ஒரு கண்டம்னேஷனோ இல்ல அறிவுறுத்தலோ அட்வைஸோ தலைமையில இருந்து வரவே இல்ல. இதை எதிர்த்து ஒரு கண்டம்னேஷனோ இல்ல அறிவுறுத்தலோ அட்வைஸோ தலைமையில இருந்து வரவே இல்ல. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. Now I'll give you alternative example. ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு அக்டோபர் மாசத்துல ஸ்பெயின்ல அஜித் குமார் அவர்கள் ரேசிங்க்கு போனாங்க. அங்கேயும் ஃபேன்ஸ் இதே மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் தான் கிரியேட் பண்ணாங்க, ரொம்ப கத்திக்கிட்டே இந்த மாதிரி.
இந்த கிரௌடோட கூச்சலை வந்து சைலன்ஸ் பண்ணாரு. இப்போ the difference is very clear. என் பேர்ல ஒரு விஷயம் நடக்குது, நான் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் ஆகுது, மிச்சவங்க பாதிப்படைறாங்க அப்படின்னா யாரு அந்த இடத்துல கண்டிக்கணும், யாரு இந்த விஷயத்தை ரெகுலேட் பண்ணணும்? நம் வெற்றி தலைவர் விஜயண்ணா நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு வணக்கம் வைக்கப்படும் போர்டா மாட்டியிருக்கான் சும்மா. அந்த கான்பிடண்டா இருங்க மக்களே. எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும், மேன் ஆஃப் த மேட்ச் இஸ் கோயிங் டு பி அவர் தலைவர் விஜயண்ணா. நானும் பிராங்கா பேசுறேன். நான் லேடிஸ், நீங்க ஜென்ஸ். இந்த ஆட்சிக்கு வந்துட்டான்னா நான் ஒரு காதை அறுத்துறேன். இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. அதே நேரத்துல நீங்களும் கான்பிடண்டா இருங்க. தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஒரு பெரிய இம்பாக்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. என்ன வேணும்? ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்க நீ? டேய், என்ன 2 தடவை கேட்டதே டென்ஷன் ஆவற? 2000 தடவை கேட்டிருக்கோம். மனுஷனா பொறுமை வேணும். தாவேகா தலைவர் விஜய பார்க்காம போக மாட்டேன்னு சுமார் 6.5 மணி நேரத்திற்கும் மேல விஜயோட வீட்டு வாசல்லையே வெயிட் பண்ணிருக்காங்க. என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. நான் தாவேகா தலைவர் விஜய பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும்னு நச்சரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. பார்த்தே ஆகணும். எமர்ஜென்சி நக்கல்யா அவனுக்கு. எதுக்காக என்ன பார்க்கணும்? அந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இந்த முக்கியமான ஒரே விஷயம் அவர்கிட்ட தான் சொல்லணும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா? அவன் சுத்த ஃப்ராடுன்னு சொல்லு. அந்த நேரத்துல தான் ஷீரடியில தரிசனம் பண்ணிட்டு ஆன்மீக வைபோட வீட்டுக்குள்ள போயிருக்காரு விஜய். அப்போ அந்த லேடி, தலைவா என்ன பாருங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன்னு ஆர்ப்பாட்டமே பண்ணிருக்காங்க. எனக்கு லேட் ஆகுது ஐயா, வடலூருக்கு போனோம் ஐயா, தயவுசெய்து கதை தரங்க. செருப்படி வேகாத வெயில்ல நின்றுட்டு இருப்போம். அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். இன்னைக்கு என் பார்க்காது நான் போக மாட்டேன். கொஞ்சம் ஒரே ஒரு வார்த்தை தான் பார்த்துட்டு குடுத்துட்டு வாழ்த்துட்டு போயிடுறேன். வெறும் படத்துலயும் மேடையிலையும் மட்டும் உன் காலுக்கு செருப்பா இருப்பேன்னு பேசிட்டு நீ உதவின்னு அவன் வீட்டு வாசலுக்கு போய் நின்னா உன்னை செருப்பாலி அடிச்சு தொடுத்தோம். இது மட்டுமா, ஒரு கட்டத்துல அந்த அம்மா தாவேகா தலைவர் விஜயோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து மந்திரம் போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவ. ஏட்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? மொத்தம் 4 விசில். 4வது விசில் வரும்போது கேஸ நிறுத்திடணும். சரிங்க அத்தை. ஏய், என்னமா 4 விசில் வரல? அத்தை 17 வந்துச்சு அத்தை. ஏய் போல். அத்தை 17 வந்துச்சு அத்தை. இன்னும் 217 தான் அத்தை. விடு. நான் விட மாட்டேன். 78. 78. ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கீங்களா ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கே இங்கே தவறுங்க. இப்பதான் சொல்லிட்டு போனேன். டேய், கெஞ்சி கெதறி கூட்டாளி கையை பிடிச்சி காலை பிடிச்சி இந்த காலத்தை வாங்கி 5 years. அதுல மண்ணலி போட்டாங்களா? பின்னால கொண்டாந்து வைப்பாங்க. நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து யோசனை வாங்குவீங்களா? அமைதியா வேலை பாருங்க. Anil. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.